தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற் வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவர். துணிவும் முயற்சியும் தான் வெற்றியின் முதற்படி. சிறிய ஒளியில் வாழ்க்கையை நகர்த்தும் மின்மினி பூச்சியை பார்த்து கற்றுக்கொள். துணிந்து போராடினால் வெற்றி நிச்சயம். வாழ்வில் உனக்கு நேர்ந்த தோல்விகளை வழிகளாக எடுத்துக்கொள்ளாமல் முன்னேற்றத்துக்கான வழிகளாக எடுத்துக்கொள். உன் முயற்சியில் தடைகள் பல வரலாம், முன் வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிக்கட்டுகள் தான். நீ அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் நீ பயணிக்கத்தான் வேண்டும். கடின முயற்சியால் சாதித்தவர்கள் மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்தார்கள். அவ்வகையில் இந்தியாவில் ராமநாதபுரத்தில் வீடுகளுக்கு பத்திரிகை போட்ட சிறுவன் பின்னால் இந்தியா விண்வெளியை தலை நிமிர வைத்து டாக்டர் APJ அப்துல் கலாமாக மாறினார். அது விடாமுயற்சியே காரணமாகும். அவ்வாறு செருப்பு தைப்பவரின் மகன் அமெரிக்கா ஜனாதிபதி ஆனார். அவர் பலருக்கு சொன்ன பாடம், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, தயங்குபவனுக்கு உலகில் எதுவும் சாத்தியமில்லை. ஐயா அப்துல் கலாம் சொன்னது போல், கஷ்டம் வரும்போது கண்ணை மூடிக்கொள்ளாது, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை நீ வென்றுவிடலாம். தோல்விகளை கண்டு அஞ்சி தமது முயற்சியை கைவிட்டவர்கள் வாழ்வில் வெற்றி அடைய முடியாது. ஆகவே நம் விடாமுயற்சியுடன் வெற்றி இலக்கை நோக்கி நமது வாழ்வை வளர்த்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.